அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரோன்ஸ் கிச்சன். நேச்சுரோபதி வந்து நாங்கள் 8வது நாள் அந்த வீடியோ பார்க்கலாமா? காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஜர் தொழுகை முடிச்சுட்டு உடல் சுத்தம் அந்த வேலையும் முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பு ஃபேஷியல் ஸ்டீம்க்கு வந்தேன். பேம்போ ஹெர்பல் ஃபேஷியல் ஸ்டீம். இந்த இடத்துக்கு க்ராஸ் பண்ணும் போதே நீலகிரி தைலம் வாசம் தூக்கலாக இருக்குங்க. வாக் பண்ணுற இடத்துல வாட்டர் இருக்கும் பாருங்கள், ஹாட் வாட்டர் சில் வாட்டர் ரெண்டுமே இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சா நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி, உட்கார்றதுக்கு சேரு, ரெஸ்ட் ரூம்பு இதெல்லாமே இருக்குங்க. காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு இப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து 8 நாளையில் நிறைய வித்தியாசத்தை எங்களால் அறிய முடியுது. எப்படி சொல்கிறது, சுகர், கொலஸ்ட்ரால், பிபி இதெல்லாமே ஜிக்கு இருந்தது. உள்ளே வரும்போது ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அப்போ எவ்வளோ இருந்தது, அதுக்கப்புறம் 1 வீக் அப்புறம் ப்ளட் டெஸ்ட் எடுக்கும்போது எவ்வளோ இருந்தது, எல்லாமே நம்மளுக்கு வந்து கண்கூட தெரியுது. என்னத்துக்கு காரணம் உணவு பழக்கம் மட்டும் அல்ல, நம்ம காலையில் நம்ம எடுத்துக்கிற ரொட்டீன் ஒர்க்கும் கூட. ஜி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கும்போது இனிப்பு அளவில்லாமல் சாப்பிடுவாங்க. இவ்வளோ தாண்டு இல்லை, அவ்வளோ இனிப்பு சாப்பிட்றவங்க இங்கே வந்து எப்படி கண்ட்ரோலாக இருக்கிறாங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருந்தாலும் தேன் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு தெரியாமல் தெரிஞ்சோ சாப்பிடுவாங்க. அப்படி இருந்துமே ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்குதுங்க. மிராக்கல் ரிசல்ட். எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், மஸ்க் மெலோன், வாட்டர் மெலோன் அண்ட் கிரேப்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ட்ஸ் ப்ளே கிரவுண்டு இது. இங்கே வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா டாக்டருக்கு சேனல் இருக்குது, அந்த சேனலில் போடுவாங்க, போஸ்ட் பண்ணுவாங்க. யோகா இது உயிருள்ள ஒரு பொம்மை மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது. எப்படி வேணாலும் வளைக்கிறாங்க உடம்பு, அது எப்படி தான் தெரியல. ஆனால் நான் ஒரு நாள் யோகா கிளாஸ் போயிட்டு வந்து மசில்ஸ் பெயின் பயங்கரமாக வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போனேன், ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பெயின் குறைய விட்டு அப்புறம் போனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, கண்டினியூவாக வந்தால் தான் சரியாகும், விட்டு விட்டு வந்தீங்கன்னா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பெருசாக யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலுமே இங்கே இருக்கிற வரைக்கும் அப்படி லைட்டாக டச் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 5 நேரம் தொழுகை, வீட்டு வேலை இதெல்லாம் நம்ம செஞ்சாவே யோகாவில் பாதி செய்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா லன்ச்சு கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. இருந்தாலுமே தயிர்க்காக கொஞ்சம் ரைஸ் வச்சு சாப்பிட்டேன். புல்கா, மட்டா ரைஸ், மரவள்ளிக்கிழங்கு பொரியல், ரசம், ராஜ்மா கிரேவி, கேரட் முட்டைகோஸ் போட்டு பொரியல், தயிர் இதெல்லாமே இருந்தது, லெமன் கூட. லன்ச்சு ஹெவியாக இருந்ததுனால வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நாங்கள் பார்க்குறதுனாலையோ என்னமோ தெரியல, நல்லா பழகிக்கிச்சு எங்களோட. தள்ளி வந்து நின்று கூப்பிட்றாங்க, உடனே எல்லாம் பறந்து வருது பாருங்கள். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஆட வேணாம். அடுத்து ஈவினிங் டின்னர் 6 o'clock என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் தான், தர்பூசணி, பப்பாயா, கொய்யாப்பழம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.